நான் 2006-7 காலகட்டத்தில் வந்து டாக் ஸ்குவாடில் வேலை பார்த்தேன். பொதுவாக குழந்தைங்கனாலே அவங்களுக்கு நம்ம எஜுகேஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம வளர்க்குற டாக்குக்கும் வந்து எஜுகேஷன் கொடுக்கணும். ட்ரைனிங் பண்ணாத டாக் வந்து சோசியலைசேஷனாக இருக்காது. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி கேட்டட் கம்யூனிட்டி மேற்பட்ட இடங்களில் டாக் பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும். டாக் வந்து மனிதன் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 வருடங்களாக மனிதன் கூட வாழுது. அதனால் நம்மளோட கேரக்டர்லாம் அதுக்கு புரியும். வணக்கம், சக்சஸ் சீக்ரெட்ஸ் பாட்காஸ்ட்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு எங்களோட இருக்கிறது வந்து இளையராஜா தங்கசுவாமி, ஒரு வித்தியாசமான உறுப்பினர், டாக் கேர் அண்ட் டாக் ட்ரைனிங் ஃபீல்ட்லேருந்து. இளையராஜாஜி வணக்கம். ஆகாஷ் வணக்கம் சார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. இன்னைக்கு நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கீங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி. குயிக்காக நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கேள்வி உங்ககிட்ட கேட்க போகிறது வந்து, ஏன் டாக் ட்ரைனிங்? டாக் ட்ரைனிங்ன்ட்டு எப்படி உங்கள் மனசில் வந்துச்சு? ஏன் இது வந்து ஒரு பிஸ்னஸாக உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இதில் வந்திருக்கீங்க? நான் 2006-7 காலகட்டத்தில் வந்து டாக் ஸ்குவாடில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டாக் கோச்சிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. டாக் லவரும் கொஞ்சம் டாகும் லைக் பண்ணேன். அதனால் என்ன பண்ணேன், டாக் வச்சிருக்கிற பெட் பேரண்ட்ஸ் வந்து எப்படி போலீஸ் டாக்ஸ் ஒபேயாக இருக்குதோ அந்த மாதிரி அவங்களோட பெட் டாக் வந்து ஒபேயாக இருக்கணும்னு நினச்சி நம்மளை அப்ரோச் பண்ணும்போது நான் அவங்களுக்காக ட்ரைனிங் போயிட்டு இருந்தேன். ஒரு 2013 அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நினச்சேன், இதை ஏன் நம்ம ஒரு 4-5 நபர்களுக்கு இதை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சென்னை ஸ்மார்ட் டாக் ட்ரைனர்ஸுங்கிற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ 2 பேரோட ஆரம்பித்தோம். 2017 அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து போர்டிங் அண்டு ட்ரைனிங் கூட பண்ண ஆரம்பித்தேன். இது அப்படியே வளர்ந்து வந்து 2021 அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து ஒரு 18 டாக்ங்க வைக்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங் சென்டராக உருவாக்கி இப்போ நம்மக்கிட்ட வந்து 18-36 டாக்ஸ் வைக்க முடியும். போரூரில் கூட ஒரு பிரான்ச் பண்ணியிருக்கிறோம். ஒரு டைரக்டாட் வந்து ஒரு 7 மெம்பர்ஸுக்கு நம்ம வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். சூப்பர் சார். இது வந்து நிஜத்தில் ஒரு நிறைய மக்களோட இது பண்ணியிருந்தார் நான் நினைக்கிறேன். சாருக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுக்க வேண்டும். அது இல்லாமல் 16 வருஷமா இந்த டாக் ட்ரைனிங்கில் ஒரு உறுப்பினராக, ஒரு பிஸ்னஸ் மேனாக சார் இருக்காரு. ஸோ சார் டாக் லவர் கூட. நம்ம இந்த பாட்காஸ்ட் பார்க்குற நிறைய நபர்கள் வந்து டாக் லவராக இருப்பீங்க. ஆனால் நான் அடுத்த கேள்வி கேட்க போகிறது வந்து, சார் ஒரு ட்ரெயின் பண்ணாத டாக், ஸ்மார்ட் கேர் டாக் ட்ரைனர்ஸில் ட்ரெயின் பண்ணாத டாகுக்கும் ட்ரெயின் பண்ண டாகுக்கும் என்ன வித்தியாசங்கள்? அந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் சொன்னால் நாங்கள் அந்த ட்ரெயின் பண்ணாத டாகுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும், ட்ரெயின் பண்ண டாக் எப்படி கண்டுபிடிக்குமோ, அதுக்கு ஏதாவது சம்பவங்கள் சொல்ல முடியுமா? பொதுவாக குழந்தைங்கனாலே அவங்களுக்கு நம்ம எஜுகேஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம வளர்க்குற டாக்குக்கும் வந்து எஜுகேஷன் கொடுக்கணும். ஸோ அந்த எஜுகேஷன் பண்ண டாகை பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ரோட்டில் வாக் பண்ணும்போது உங்கள் கூடவே வரும். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது அவங்க மேலே எகிரி விழாது. அது மாதிரி மற்ற வண்டிங்களை பார்க்கும்போதோ இல்லை மாடு ஆடு குழந்தைங்க இவங்கள பார்க்கும்போதோ அவங்க மேலே பாய்ஞ்சிக்கிட்டு உங்களுக்கு தொந்தரவுங்க கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணுற டாக்குக்கும் ட்ரைனிங் பண்ணாத டாக்கும் இதுதான் வித்தியாசம். ட்ரைனிங் பண்ணாத டாக் வந்து சோசியலைசேஷனாக இருக்காது. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி கேட்டட் கம்யூனிட்டி மேற்பட்ட இடங்களில் டாக் பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்கும். பிரில்லியன்ஸ். ஸோ எனக்கு வந்து ஞாபகம் இருக்கிற ஒரு சம்பவம் என்னென்னா, ரோட்டில் நிறைய பேர் காலைல எழுந்துச்சு டாகை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் ஒரு சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், டாக் வந்து அந்த ஓனர் வந்து வாக்கிங்கோ ரன்னிங்கோ கூட்டிகிட்டு போவோம். அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு. அது உண்மையா சார்? அது ட்ரெயின் பண்ணாத டாகா எப்படி சார்? கண்டிப்பாக. டாக் வந்து மனிதன் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 வருடங்களாக மனிதன் கூட வாழுது. அதனால் நம்மளோட கேரக்டர்லாம் அதுக்கு புரியும். ஸோ நம்ம அது கூட வாக்கிங் போகும்போது நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரோட்டில் அதோட விருப்பத்துக்கு அதை இழுத்துக்கிட்டு ஓடும். அதை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக. ஸோ கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குல்ல இந்த பாட்காஸ்ட். சூப்பர். ஸோ அடுத்த கேள்வி இளையராஜா சாருக்கு நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, டாக்ஸில் நிறைய ப்ரீட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு நிறைய நேஷ்னாலிட்டிஸ், நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம வரோம். அதே மாதிரி டாக்ஸ் வந்து நிறைய ப்ரீட்ஸில் வருது. ஸோ அந்த மாதிரி டாக்ஸை வந்து நீங்கள் நிறைய ப்ரீட்ஸை ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க. அதில் ட்ரெயின் பண்ண மிக கஷ்டமான ப்ரீட் எது?
பொதுவாக ப்ரீடு டாக்ஸுங்க எல்லாமே ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு 100-150 வருடங்களா நம்ம வீடுகளில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறது வந்து நம்ம ஊர் நாட்டு நாயின்னு தெரு நாயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தெருவில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டு நாய் இனங்கள் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஒபீடியன்ஸுக்கான ட்ரைனிங் பண்ணும்போது. ஏன் ஏன் அப்படி சார்? ஏன்னா அவங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. இவ்வளோ நாள் நம்ம வீட்டுக்கு வெளியே இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு டைரெக்டாக மனிதர்களோட நம்ம நெருங்கி பழகிற அந்த ஒரு அப்சர்வேஷன் அதுக்கு கிடைக்காது. ஏன்னா ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது பலதரப்பட்ட மனிதர்களை பார்க்கணும், பலதரப்பட்ட விலங்கை பார்க்கணும், நிறைய விதமான வண்டிங்க வரும். ஸோ இவங்களோட திங்கிங் எல்லாம் வேற வேற இடங்கள்ல இருக்கும். உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது அது ஃபுட்டு தேடி போகண்டாம், யாரையும் பார்த்து பயப்படண்டாம், வீட்டில் இருக்க 4 பேரை மட்டுமே அது திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கனால அது கொஞ்சம் டாமினன்ஸாக இருக்கும். சூப்பர் சார். ஸோ டாக்லேயும் எவல்யூஷன் உண்டுங்க. அதுக்காக பெரிய எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ஊர் தெரு நாயோ நாட்டு நாயோ வந்து நம்ம வந்து பல வருடங்களாக தெருவில் இல்லை ரோட்டில் விட்டதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு தான் வருதுங்க. ஸோ இதை நம்ம இன்னைக்கே மாற்ற வேண்டும். நம்ம இந்தியாவோட நாட்டு நாய் தெரு நாயின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மாதிரி நாய்ங்க கூட நம்ம வந்து ஒரு பெட் டாகாக எடுத்து வளர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இளையராஜாஜி நம்ம கூட இருக்காரு. ஸோ அடுத்த கேள்வி, ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்து ஷார்ப்பான டாக் எதுங்க? எந்த பிரீடு? பொதுவாக நம்ம கார்டிங் டாக்ஸ்ன்னு சொன்னால் ஜெர்மன் செப்பர்டை நம்ம சொல்லலாம். ஜெர்மன் செப்பர்டு ஹிட்லரோட படையில கூட இருந்ததா சொல்றாங்க. ஆமாம். அதனால அது ஆரம்ப காலகட்டம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இருந்தே அதை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சதுனால ஈஸிலி அது ட்ரெயின் பண்ணும். அடுத்தது லாயல்ட்டியா இருக்கும், அதுகிட்ட வளர்க்குறவங்கள கொஞ்சம் லாயல்ட்டியாகவும் இருக்கும். சூப்பர் சார். அப்போ ரொம்ப ஃபெரோஷியஸான டாக் வேர்ல்டில் வந்து எதுங்க, ஏனுங்க? இந்த ராட்வீலர், பிட்புல் இந்த மாதிரி டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஃபெரோசியஸ் டாக்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆக்டிங் லைக் லேபர்டார். நீங்கள் வீட்டில் பழகும்போது பார்த்தீங்கன்னா அது லேபர்டார் மாதிரியே பழகிட்டு இருக்கும். அப்போ நாம என்ன நினச்சிக்குவோம், ஓகே இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லி அதுக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபம் வரும்போது அது வந்து ஒரு டாபர்மேன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும், அது மாதிரி கொஞ்சம் மூர்க்கத்தனமாக பண்ணும். அந்த மாதிரி நேரங்கள் அது ஓனர்னு பார்க்காம கூட அவங்கள கூட கடிச்சிடும். ஸோ அவங்களோட பைட்டிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி 350 பவுண்டுக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கடிக்கும்போது நம்ம கையே துண்டாயிடும். சூப்பர். ஸோ ராட்வீலர் இல்லைன்னா டோபர்மேன் வச்சுருந்தீங்க, பிட்புல் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதை ட்ரெயின் பண்ணோன்னா இளையராஜாஜி அவர்களை கூப்பிட வேண்டும். சரி, இல்லை நம்மளை தான் அப்ரோச் பண்ணணும் அவசியம் இல்லை சார். எந்த டாக்காக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 4 மந்த், அதாவது நம்ம எப்படி வந்து எல்கேஜி யூகேஜி ஒரு 4 இயர்ஸில் ஸ்கூலுக்கு போகிறோமோ அந்த மாதிரி டாக் வந்து ஒரு 4 மந்த் 5 மந்த் ஆகும்போது உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ட்ரெயினரை கூப்பிட்டு அந்த டாக்கையும் ட்ரெயின் பண்ணணும், அதை ஏன் முன்னாடி தான் ட்ரெயின் பண்ணணும், எப்படி ட்ரெயின் பண்ணி எங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக கேட்க 100%. ஸோ இளையராஜாஜி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டாகை வளர்க்குறது பெரிய விஷயம் இல்லைங்க, அது வளர வளர அதுக்கு உண்டான ட்ரைனிங் நீங்கள் கொடுக்கணும், அது உங்கள் முன்னாடி கொடுக்கணும், அண்ட் நீங்கள் அதை வந்து கமெண்ட் பண்ணும்போது அது கேட்க வேணும். ஸோ அதுதான் அவரோட ஒரு வாழ்க்கையோட குறிக்கோளை வச்சிருக்காரு. நம்ம மனிதர்களுக்கு சொல்ல வேண்டும், பண்ண வேண்டும், டாக் கேருன்ட்டு ஒரு பண்ண வேண்டும்ன்ட்டு அவர் நினைக்கிறாரு. இது நினைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? அதுன்ட்டு ஒரு மனசுல அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அதாவது டாக் வந்து குட்டியா இருக்கும்போது அவங்க வீட்டில் யாராவது இப்போ தாத்தா இறந்து போயிருப்பாங்க, இல்லை அப்பா இறந்து போயிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த டாக் வந்து எங்க தாத்தா மாதிரிங்க, எங்க அப்பா மாதிரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க தாத்தா அப்பாங்கிறதுனால. பட் டாக் ஒன் கெட் அடோலன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட குணத்தை காண்பிக்கும். அது 2 விதமாக காணிக்கும். ஒன்று வந்து என்ன பண்ணும், அன்னெசரியாக பார்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். சில டாக் வந்து கோவப்பட்டு கடிக்க கூட செய்யும். இந்த 2ம் ஆன உடனே டாக்கு கத்திச்சுன்னா பக்கத்து வீட்டுக்கார அவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுப்பான். டாக்கு கடிச்சிச்சுன்னா நமக்கே வந்து ஒரு பயம் வந்துடுது. ஸோ பயம் வந்தோடனே இந்த டாக்கை வந்து அபண்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த அபண்டன் பண்ணுறக்கூடிய டாக்குங்களை ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. டாக்கை வந்து இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பனானான்னு சொல்லி கொடுக்குறதுக்கும் 20 வயசு வரைக்குமே ABCD எதுவுமே தெரியாத ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு அவருக்கு A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பனானான்னு சொல்லும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராப்ளம் வராமல் இருக்கணுங்கிறது தான் நம்மளோட மெயின் ரீசன். சூப்பர். ஸோ என்னால் நேரடியாக முடியுதோ இல்லை மற்றவங்களுக்கு மூலமாகவோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டாக் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அபண்டன் ஆகக்கூடாது. அதாவது பறக்கும் போதே அது தெருவில் இருக்குன்னா தே கேன் ஈஸிலி சர்வை.
அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு பழக்கப்பட்டுட்டு தன்னை ஃபிட்டாக வச்சுக்கும். பட் உங்கள் வீட்டில் ஒரு 1 வருடம் 2 வருடம் இருக்குது, ஏசியில் இருக்குது, சாப்பாடு தேடி போக வேண்டாம், டைமுக்கு டைம் நம்ம பார்த்து பார்த்து கொடுக்குறோம். அப்போ அந்த மாதிரி டாகை வந்து அபண்டன் பண்ணும்போது அவங்களால இந்த உலகத்தில் வாழ்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக. இளையராஜா சார் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நம்ம இந்த பாட்காஸ்ட் மூலியமாக ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு. உங்ககிட்ட உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்குற டாக் என்றைக்குமே அபேண்டன் பண்ணிடாதீங்க. உங்களால் ஒரு டாக் வளர்க்க முடியல, இல்லை அந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் இருந்ததுன்னா இந்த ஊரில் சரி எல்லா ஊர்லேயும் சரி டாக்ஸ் வந்து திரும்பியும் ரீசேல் பண்ணுறதுக்கோ இல்லை யாருக்காவது கொடுக்கறதுக்கோ யாராவது அடாப்ட் பண்ணுறதுக்கோ நிறைய சர்வீசஸ் இன்றைக்கி உண்டுங்க. அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. ஸ்ட்ரீட்டில் வந்து அபேண்டன் பண்ணிடாதீங்க. இதுதான் எங்களோட ரிக்வெஸ்ட். ஸோ அடுத்த கட்டமாக நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா சார், 2008 ஆரம்பிச்சிங்க, 2024 இருக்கும். எவ்வளோ சென்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ டாக்ஸ் வரைக்கும் நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம், எவ்வளோ டாக்ஸை நீங்கள் வந்து லெட்ஸே நான் வந்து ஒரு 2 வாரம் ஊரில் இல்லை, என் வீட்டில் யாருமே இல்லைன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் டாக்ஸை வந்து எடுத்துக்கிறீங்களா, அது எப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லணும். கண்டிப்பாக நம்ம வந்து டாக் வந்து ஹாஸ்டல் சர்வீஸ் கூட வச்சுருக்குறோம். ஸோ நீங்கள் இப்போ வெளியூர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டாகை வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம சென்டரை காமிச்சிக்கிட்டு அது ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணும்போது நீங்கள் அடுத்த நாள் ஊருக்கு போகும்போது நம்மக்கிட்ட விட்டுட்டு போகலாம். அந்த சர்வீஸும் நாங்கள் பண்ணுறோம். சூப்பர். அது ஒன்று. ஸோ எவ்வளோ சென்டர்ஸ் இருக்குது, எவ்வளோ டாக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும்? இப்போது நம்மக்கிட்ட வந்து 2 சென்டர் இருக்குது. சூரப்பட்டில் 1 இருக்குது, போரூரில் 1 இருக்குது. ஒரு சென்டரில் வந்து 18 டாக் நமக்கு கெப்பாசிட்டி இருக்குது. 2 சென்டரில் வந்து 36 டாக் வைக்க முடியும். சூப்பர் சார். ஸோ இது ஒரு விதமான சர்வீஸ். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து டாக் ஓனர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. நம்மக்கிட்ட வந்து டாக் ட்ரைனிங்கிறதே வந்து டாக்குக்கான ட்ரைனிங் கிடையாது, அது வந்து அதை வச்சிருக்க ஓனருக்கான ட்ரைனிங் தான். ஸோ நாங்கள் வந்து உங்கள் டாக்குக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கணும், இல்லை எந்த மெத்தடை பயன்படுத்தி கொடுக்கணுங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு அந்த ட்ரைனிங்கை எப்படி கொடுத்தோங்கிறத அந்த ஓனருங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். இதுதான் நம்ம அதில் ஸ்பெஷாலிட்டியே. சூப்பர். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி வந்து டாகை ட்ரெயின் பண்ணிவிட்டு டாகோட ஓனரையும் ட்ரெயின் பண்ணுறதுனால அந்த டாகோட ஆயுஸ் முழுக்குமே அந்த ஓனர் வந்து அந்த டாகை வந்து நல்லபடியாக பார்த்துக்க முடியும். எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல், மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்க முடியும்ன்ட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. அடுத்த கேள்வி கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். உங்களை பற்றி கொஞ்சம் படிச்சிருக்கேன், கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன், கொஞ்சம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் வந்து நான் கேள்விப்பட்டது வந்து நிறைய பெரிய ஆட்களுக்கு டாக் ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2D என்டர்டெயின்மெண்ட்டில் வந்து ஓ மை டாக்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்துக்கான டாக் வந்து சிம்பா, அப்புறம் அருண் விஜய் சார் அவரோட பையன் அந்த படத்தில் நடிச்சிருந்தார், அருண் விஜய். இவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் சாரோட வீட்டில் வந்து ஹாப்பின்னு ஒரு ராஜபாளையம் டாக் வாங்கி வளர்த்தாங்க. அந்த டாகே நம்ம தான் பயிற்சி கொடுத்துருக்குறோம். சூப்பர் சூப்பர் சார். இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாக் எங்கள் வீட்டில் வாங்கணுன்ட்டு ரொம்ப இஷ்டமும் இருக்குது. வீட்டில் உங்களை ஒரு வாட்டி கூப்பிட்டு எங்கள் இருக்கிற வீட்டில் எல்லாரையும் உங்ககிட்ட பேச விட்டா தான் நான் நடக்கும் நான் நம்புகிறேன். ஆகாஷ்ஜி, நீங்கள் மட்டும் இல்லை, யாராவது டாக் வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா நம்ம வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை, அப்புறம் வந்துட்டு அவங்க என்ன ஜாப்புக்கு போகிறாங்க, என்ன டைமிங்ஸ், அதை பொறுத்து தான் அந்த டாக் வாங்குறாங்க. ஸோ நீங்களும் டாக் வாங்கும்போது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ப்ரீடை உங்களால் ஈஸியாக வளர்க்க முடியுமா, நீங்கள் இருக்கிற கம்யூனிட்டியில் அதை வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கிறதெல்லாம் ஒரு என்ன மாதிரி ஒரு ட்ரெயினர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு கன்சல்டிங் எடுத்துங்க வாங்குறதுக்கு முன்னாடி. வாங்கினா அந்த மாதிரி அபாண்டன் பண்ணுறதையும் அந்த டாக் பைட்னால குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ பாதிக்கப்படுறதையும் நம்ம தவிர்க்க முடியும். சூப்பர் சூப்பர் சார். ஸோ அடுத்த கேள்வி, இளையராஜா சார், நீங்கள் வந்து ஒரு போலீஸ் சர்வீஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க. அங்கே நீங்கள் ஒரு சர்வீஸ் மைண்ட் செட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு உறுப்பினராக மாறியிருக்கீங்க. ஸோ இது மாறும்போது உங்ககிட்ட உறுப்பினருக்காக இருக்க வேண்டிய ஸ்கில்ஸ் இல்லை. ஸோ இந்த 16 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எப்படி வந்து உங்களை அடாப்ட் பண்ணிட்டீங்க, அந்த அடாப்ட் பண்ண சக்ஸஸ் சீக்ரெட்ஸ் என்னன்ட்டு நம்ம வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். அதாவது ஒரு விஷயத்தை பண்ணும்போது என்னென்னா கன்சிஸ்டன்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி ஸ்லோவாக கூட பண்ணலாம். நம்ம வேகமாக பண்ணிடணும், இன்றைக்கி டிசிஷன் எடுத்து நாளைக்கே முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது எப்படி ராகுல் டிராவிட் வந்து அப்படி டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் கிரிக்கெட்டில், அது மாதிரி நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுங்கள். ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்போது யூ வில் கெட் த சொல்யூஷன். சூப்பர். ஸோ சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் ப்ராப்ளத்தை பார்த்து ஓடி போனீங்கன்னா
நீங்கள் எவ்வளோதான் ஓடி போனாலும் உலகம் வந்து ஒரு சுற்றும். ஸோ அந்த சுற்று இதில் நீங்கள் திரும்பிய நிற்க வேண்டிய இடம் அந்த ப்ராப்ளம் தான். அதை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அதை எவ்வளோ சீக்கிரம் பார்க்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் விடை பெறுவீங்க. அதனால சார் அது சொல்கிறாரு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது விஷயம் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, ஒரு யங்கான உறுப்பினர் இன்னைக்கு பிஸ்னஸ் ஆரம்பித்தா, இல்லை உங்களை மாதிரி ஒரு சர்வீஸ் பேக்ரவுண்ட், போலீஸ் பேக்ரவுண்ட், இல்லை கவர்மெண்ட் சர்வீஸ் பேக்ரவுண்ட்லேருந்து இல்லை, நான் மக்களுக்கு நிறைய சேவை செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே நான் ஒரு உறுப்பினராக மாறணும்னு நான் நினைக்கிறேன், இன்னும் சேவை செய்யணும்னு மக்களுக்கு பெரிய லெவலில் நினைக்கிறேன், உலக அளவுக்கு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு தாட்டோட ஒரு உறுப்பினரோட ஜர்னி ஆரம்பித்தா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படும் போது ஏற்கனவே அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்ககிட்ட ஒரு மினிமம் ஒரு 2 இயர்ஸாவது ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களோட அனுமதி பெற்று அவங்கள ஒரு மென்டாராக எடுத்துக்கிட்டு ஒரு 1 இயர் அவங்க சப்போர்ட்டில் அந்த தொழிலை பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களோட வெற்றி வானளாவிய வெற்றியாக இருக்கும். பிரில்லியன்ட். இப்போ நீங்கள் இது வரைக்குமே இளையராஜா சார் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கினீங்க. இப்போ நீங்கள் நினைப்பீங்க, நான் எப்படி சாரை தேடுறது? சாரை தேடுறது ரொம்ப சுலபங்க. கூகுள் போயிட்டு சென்னை ஸ்மார்ட் டாக் ட்ரெயினர்ஸ்ன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த கூகுள் பேஜ் வரும். அதில் நம்பர் வரும். அந்த நம்பர் போட்டிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் இளையராஜா சாருக்கே ஃபோன் அடிக்கும். அவர் எடுத்து பேசுவார். உங்களுக்கான இருக்கிற பிரச்சனைகளுக்கு சுலபமாக ஒரு விடையும் கொடுப்பாரு. பெரிய நன்றி நீங்கள் இந்த பாட்காஸ்ட் பார்த்ததுக்கு. டாக், தெரு நாய், இல்லை எந்த நாயும் தெருவில் பார்த்தாலும் அடிக்காதீங்க, மேலே வண்டி ஓட்டாதீங்க, அந்த மாதிரி ஒரு குறிக்கோளோட இன்னைக்கு நாங்கள் விடை பெறுகிறோம். நான் ஆகாஷ், உங்களோட ஹோஸ்ட், சக்ஸஸ் சீக்ரெட்ஸ் பாட்காஸ்ட்லேருந்து. தேங்க்யூ. வணக்கம். வணக்கம்.